ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெனஸ்டே, முருகனுக்கு சஷ்டியோட விரதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. சமையல் செய்யலாமேன்னு சொல்லிட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணி சமையல் செஞ்சுட்ருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் நான் லஞ்ச் செய்ய போகிறேன். ரைஸு, சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, வடை, பாயாசம், அப்பளம். இது மட்டும் தான் என்னோடய லஞ்ச் இன்றைக்கி. ஸோ பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அது கூட காய் ஆட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு சேர்த்தா சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. ரைஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பொட்டேட்டோவை நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் வேக போட்டிருக்கேன். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தாளிச்சிட வேண்டியது தான். என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலுக்கு போகலை. பட் அவங்களுக்கு பசிச்சிருச்சு போல இருக்குது. ஸோ அவங்களும் காலையிலேருந்து சாப்பிடல, வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டாங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி வேக வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணி மஞ்சள் தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, பெருங்காயம் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் மல்லித்தழையை வந்து தூவி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தால் கமகமன்னு இருக்கக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். இது ரொம்ப 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 டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் இது. டெய்லி இதை நான் செஞ்சு சாப்பிடுவேன். சாம்பாரும் கொதிச்சிருச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிட வேண்டியது தான் சாம்பாரை. ஸோ டேஸ்டியான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் இன்னும் வேகலை, வெந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து வடைக்கு மாவு அரைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை அரைச்சி வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாம் தூவி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதையும் சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா? ஸோ வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். முருகனுக்கு அபிஷேகமும் பண்ணிட்டேன். பூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். பூவு, அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், முருகனுக்கு 6 தீபம் ஏற்றணும் இல்லையா? ஸோ அந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாமிக்கு வாழை இலை ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாழை இலை இல்லை போல இருக்குது ஜெப்டோவில். ஸோ வரல. ஸோ அதனால் பாக்குமட்ட பிளேட்லேயே படைச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்து அதிலே வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். உப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் சாமி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த 6 தீபம் வந்து ஏற்றுறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் முருகனுக்கு. ஸோ இன்றைக்கிலேருந்து 6 நாள் தொடர்ந்து இந்த 6 தீபத்தை வந்து ஏற்றி வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எது கேட்டாலும் முருகன் அதை அப்படியே கொடுப்பாங்க. இந்த மிட்டி தீபம் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகான தீபம் எனக்கு கிடச்சிச்சு. மனசுக்கு திருப்தியான தீபம் அதை ஏற்றினேன். சாமிக்கும் படைச்சாச்சு. என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாமி பக்தி அதிகம் அவங்களுக்கு. படைக்கும் போது நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்க வந்து செய்வாங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்